தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தில் நவக்கிரகங்களுக்கு ஏற்றவை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். நவக்கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வக்கிரமாகி உலகிற்கு தீங்கிழைத்தாலும் மற்ற வகையில் அரிஷ்டங்கள் நேர்ந்தாலும் நவக்கிரக சாந்தி செய்ய வேண்டும். அவரவருக்கு ஏற்ற பொருள்களை கொண்டு ஆராதிக்க வேண்டும். அக்னியில் ஹோமம் செய்து சாதுக்களுக்கு தட்சிணையும் தர வேண்டும். ஹோம சமித்தும் ஒரு ஜான் அளவில் இருக்க வேண்டும். சூரியனுக்கு எருக்கன் சமித்தும், சோமனுக்கு பாலாச சமித்தும், அங்காரகனுக்கு கருங்காலியும், புதனுக்கு நாயுருவியும், குருவிற்கு அரசும், சுக்கிரனுக்கு அத்தியும், சனீஸ்வரனுக்கு சமி எனும் வன்னியும், ராகுவிற்கு அருகம்புல்லும், கேதுவிற்கு தர்ப்பமும் உரியனவாம். இந்த சமித்துகளாலும் பசும் நெய்யாலும் அன்னத்தாலும் நாம் ஹோமம் செய்ய வேண்டும். நவக்கிரகங்களுக்கு பிரீத்தியாக கீழ்கண்டபடி தட்சிணை தர வேண்டும். சூரியனுக்கு பசுவும், சந்திரனுக்கு சங்கமும், அங்காரகனுக்கு சிவப்பு பட்டும், புதனுக்கு ஸ்வர்ணமும், ப்ரஹஸ்பதிக்கு மஞ்சள் வஸ்திரமும், சுக்கிரனுக்கு குதிரையும், சனீஸ்வரனுக்கு கருப்பு பசுவும், ராகுவிற்கு பாயாசமும், கேத்துவிற்கு செம்மறி ஆடும் சிறந்த தட்சிணையாகும். நவக்கிரகங்களுக்கு பூஜை ஹோமம் ஆனவுடன் கீழ்கண்டவைகளை நாம் நிவேதனம் செய்ய வேண்டும். சூரியனுக்கு சர்க்கரை பொங்கலும், சந்திரனுக்கு நெய் பாயாசமும், அங்காரகனுக்கு கஞ்சி வடிக்காத அன்னமும், புதனுக்கு பால் அன்னமும், ப்ரஹஸ்பதிக்கு தயிர் அன்னமும், சுக்கிரனுக்கு நெய் அன்னமும், சனீஸ்வரனுக்கு எள்ளும் உளுந்தும் சேர்ந்த அன்னமும், ராகுவிற்கு உளுந்து அன்னமும், கேத்துவிற்கு சித்ரான்னமும் நாம் நிவேதனம் செய்தல் வேண்டும். ஹிம்சை செய்யாதவன், அடக்கம் உள்ளவன், தர்ம வழியில் தனம் தேடுபவன், நியமத்துடன் உள்ளவன் ஆகியவர்களுக்கு நவக்கிரகங்கள் எப்பொழுதும் நன்மையே செய்யும். அரசனையும் பசுவையும் பிராமணர்களையும் நாம் பூஜித்து வந்தால் நவக்கிரகங்களால் நமக்கு நன்மை உண்டு. இவர்களை அவமதித்தால் நம்மை கொளுத்தி விடுவார்கள். நாம் தொடுக்கும் அம்பானது நம்மை பாய வரும் சத்ருவின் அம்பை தடுத்து தள்ளுவது போல் நமக்கு உண்டாகும் பீடைகளை நவக்கிரக பூஜை அகற்றிவிடும். நவக்கிரக ஹோமத்தை உண்மையுடனும் நியாயமான போஜனத்துடனும் ஜபத்துடனும் செய்பவர்களுக்கு நவக்கிரகத்தால் உண்டாகும் பீடை ஏற்படாது. ரதோத்சவத்தில் கீழே கூறிய அரிஷ்டங்கள் ஏதேனும் ஏற்பட்டால் விதிப்படி நவக்கிரக சாந்தி செய்து மறுபடியும் ரதோத்சவம் நடத்த வேண்டும். விதி வழுவாமல் சூரிய உற்சவம் நடத்துபவர் பல்லாண்டு சூரியலோகத்தில் வசிப்பர். அவர்களது குலத்தில் தரித்திரனே பிறக்க மாட்டான். ஓராண்டு எக்காரணத்தாலாவது ரதோத்சவம் தடைப்பட்டால் 12 ஆண்டுகள் சென்ற பின்புதான் ரதோத்சவம் நடத்த வேண்டும். உலக நன்மைக்கான ரத உற்சவத்தை விதி வழுவாமல் மிக மிக ஜாக்கிரதையாக நாம் செய்ய வேண்டும். சூரிய ரதத்திலேயே சூரிய பத்னி இருவர்களையும் அமர்த்த வேண்டும். பரிவார தேவர்களுக்கு தனியாக ரதம் வேண்டும். சூரியனது குதிரைகள் காயத்ரி முதலிய 7 சந்தஸ்கள். ஆதலால் வேதமறிந்த வேதியரே ரதத்திற்கு சூரிய பிம்பத்தை சுமந்து வருவது உச்சிதம். சூரியனை பூஜிக்காமல் இதர தேவர்களை பூஜித்தால் அது அஞ்ஞானத்தால் அனுஷ்டித்ததாகும் என அந்த தேவர்களே அத்தகைய பூஜையை ஏற்க மாட்டார்கள். தேரின் நடுவே உள்ள சூரியனை தரிசித்தால் சகல பாவங்களும் அகலும்.
பௌர்ணமாசியை அமாவாசைகளில் உபவாசமிருந்து சூரியனை தரிசித்தால் அதிக புண்ணியம் உண்டாகும். அதிலும் ஆடி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம், வைகாசி மாதம் வரும் பௌர்ணமிகள் அதிக விசேஷ பலனை தருபவையாக உள்ளது. சூரியனே யஜ்ஞ புருஷனாவான். யாகம் செய்பவர் தீட்சிதராவார். வப்பனம், ஸ்நானம், தானம், ஜபம், ஹோமம், தேவகாரியம் இவைகளை செய்வது தீட்சையாகும். சூரியனை நாடிச் செய்யும் யஜ்ஞத்தில் பக்தி ஸ்ரத்தையுடன் இத்தகைய தீட்சை செய்து கொள்ள வேண்டும். வசிஷ்டர் இக்ஷ்வாகு வம்ச மன்னன் பிருகத்பலனை பார்த்து இவ்வாறு கூறுகிறார். ஆதித்ய பூஜையில் தூபம் முதலியவற்றை சொல்கிறேன் கேள். முதலில் ஸ்நானம் செய்து நாம் பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். ஜலத்திலிருந்து எப்பொழுதும் ஆச்சமனம் செய்யக்கூடாது. ஜலத்தில் சூரியன், அக்னி, நாகதேவி, சரஸ்வதி ஆகியோர்கள் வசிக்கிறார்கள். ஜலத்திலிருந்து ஆச்சமனம் செய்தால் ஜலத்தையும் அவர்களையும் அசுத்தம் செய்வதாகும். ஆச்சமனம் செய்யாமல் செய்யும் காரியங்கள் எல்லாம் பயனற்றவை. ஆச்சமனம் மனிதனை சுத்தமாக்கும். ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது நம் தலைமுடியிலிருந்து நீர் பூமியில் சொட்டாதபடி தலையை துடைத்துக் கொண்டு இறைவனுக்கு தூபம் காட்ட வேண்டும். கையில் பூக்களை எடுத்துக்கொண்டு அந்த தூபத்தின் மேல் காட்டி இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். தண்டநாயகருக்கு பிரதோஷ காலத்திலும், ராஜ்ஞிக்கு அதிகாலையிலும், சூரியனுக்கு காலை, பகல் என்ற 3 வேளைகளிலும் நாம் தூபம் காட்டி பூஜை செய்ய வேண்டும். சிவப்பு சந்தனத்துடன் கூடிய தாமரை, ரக்தோத்பலம், கரவீரம், குங்குமத்துடன் கலந்த மற்ற பூக்களையும் சூரியனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். பிறகு ஒருமுறை சாம்பிராணி புகை போட வேண்டும். இங்கு தூபத்திற்கு உரிய மந்திரமும் ஆதித்யருக்கும் அவனைச் சேர்ந்த பரிவாரத்திற்கும் தனித்தனியாக ஆவாகனத்திற்கும் மற்ற உபசாரங்களுக்கும் வேண்டிய மந்திரங்கள் விரிவாக கூறப்பட்டுள்ளன. ஹோமத்திற்கு பாலாசம், அஸ்வத்தம், எருக்கை, நாயுருவி, சமி, கருங்காலி, அத்தி, வில்வம், சந்தனம் ஆகியவைகளின் சமித்துகளே ஏற்றவைகளாகும். அக்னியில் சூரியனை நாடி எந்தெந்த வஸ்துக்களால் ஹோமம் செய்தால் எந்தெந்த பலன் உண்டாகும் எனவும் இங்கே விவரிக்கப்பட்டுள்ளது. அக்னி புகையோடு இருக்கும் பொழுதும் ஜுவாலை இல்லாத பொழுதும் ஹோமம் செய்தால் எஜமானன் குருடனாவான். ஜுவாலை உள்ளதும், ஒரே ஜுவாலையாக உள்ளதும், உருக்கிய தங்கம் போன்று உள்ளதும், பிரதக்ஷணமான ஜுவாலை உள்ளதுமான அக்னியே சித்தியை தரும். அக்னி பிரத்யக்ஷ தேவதை ஆனதால் அசுத்தமானவரும், படிப்பில்லாதவரும், நோய் உள்ளவரும், ஆச்சாரம் இல்லாதவரும் ஹோமம் செய்தால் நரகம் செல்வார்கள். இவ்வாறாக வசிஷ்டர் பிருகத்பல மன்னருக்கு தூபம் காட்டுதல் குறித்து உபதேசம் செய்தார். நாளைய நிகழ்வில் நாம் பக்தி மார்க்கம் குறித்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தில் இருந்து நவகிரகங்களுக்கு ஏற்றவை குறித்து பகிரப்பட்ட செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஆதித்யனுடன் நாம் நமது பயணத்தை தொடர்வோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.